வெற்றினா என்னன்னே எனக்கு தெரியாதுக்கா. அதனோட வாசனை கூட எனக்கு தெரியாது. நான் தொட்டதெல்லாம் தோல்வியில மட்டுமே முடிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகரை கெட்டிமா பிடிச்சுக்கோங்க. அவர் நம்மளை விடவே மாட்டாருங்க. இந்த கந்த சஷ்டி 6ஆம் நாள், நாளைக்கு வரக்கூடிய 6ஆம் நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கந்த சஷ்டி விரதம்னே சொல்லலாம். இன்னைக்கு நீங்க விரதம் இருக்க தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்ல பால் பழம் சாப்பிட்டு இருக்கலாம். உங்க சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. நீங்க பாக்குறதெல்லாம் முருகரா பாருங்க. நீங்க செய்யற செயலெல்லாம் முருகருக்கு செய்யறதா செய்யுங்க. அப்படி செய்யும் போது அபரிமிதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள வந்து நம்ம என்ன கேட்கிறோமோ அது எல்லாத்தையுமே முருகர் நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருவார். பிரபஞ்சம் நம்மளுக்கு அதுக்கான வழியையும் காட்டும். இந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி, இந்த 6 நாள் தொடர்ந்து விரதம் இருந்தாலும் சரி, மொத்தத்துக்கான பலனுமே நாளைக்கு ஒரு நாள் தாங்க கிடைக்க போகுது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பலன். ஆனா மொத்த பலனுமே இந்த 6வது நாள் நம்மளுக்கு கொடுக்க போறாரு. திருமண தடை, குழந்தை பாக்கியம், பர்டிகுலரா குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு. வெற்றிகளை வாரி வாரி குவிச்சு கொடுப்பாரு. அதே போல பகைவர்கள், நான் எங்க போனாலும் எனக்கு திருஷ்டி வைக்கிறாங்க, கண்ணு வைக்கிறாங்கன்னா அவங்கள எல்லாம் நம்ம கிட்ட இருந்து விலக்கி நம்மள ஒரு சேஃப் ஜோன்ல வச்சுட்டு இருப்பாரு. இதுதான் முருகருடைய ஸ்பெஷாலிட்டி. யாரையுமே அழிக்க மாட்டாங்க, எல்லாருமே விளக்கிடுவாங்க, இல்ல அவங்கள திருத்திருவாங்க. இதுதான் முருகரோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஒரு நாள் கஷ்டப்பட்டு இல்லைங்க, இஷ்டப்பட்டு விரதம் இருங்க. நீங்க கேட்ட வரத்தை முருகர் நம்மளுக்கு கொடுத்துருவாரு. மறுநாள் கல்யாணத்தை பார்த்துட்டு உபவாசத்தை முடிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்தையே வெல்லலாம் முருகர் அருளால. முருகா முருகா முருகா.